லாஸ்ட் மண்டே, லாஸ்ட் திங்கட்கிழமை, வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் தேர்ட் பார்ட்டி மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸான ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆல்ரெடி 2006 இருந்தே இந்தியாவில் அவங்க வந்து அவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. 2006 ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வந்து நோக்கியா மொபைல் கம்பெனிக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நோக்கியாவோட வீழ்ச்சிக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க 2014-15 காலங்களில் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்தியாவில் பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாடு தாண்டி ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா மாநிலங்களே அவங்களோட பிரசன்ஸ் வந்து ஃபுட் பிரிண்ட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இப்ப ரீசன்ட்லி அவங்க ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகுறாங்க. என்ன அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களை நம்மளோட முதலமைச்சரை மீட் பண்ணின அன்னைக்கு அவங்க முதலமைச்சரோட ட்விட்டர்லயும் சரி, நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா அவர்களோட ட்விட்டர் பக்கத்துலயும் ஒரு போஸ்ட வந்து போடுறாரு. அதுல என்ன போடுறாங்கன்னா, போட்டோ போட்டு இதே மாதிரி அந்த கம்பெனியோட இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவ் ராபர்ட் பூ அப்படின்றது ஒரு நட்பு ரீதியா மீட் பண்ற மாதிரியும், ஸோ அதுல 15,000 crores ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க தமிழ்நாட்டுல பண்ண போறாங்க அப்படின்றதையும் ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாங்க.